திமுக கொள்கையாவது கில்கையாவது எங்களுக்கு எம்ஜிஆர் தான் ஏன் வேணும். என்ன சொல்றாரு எனக்கு புரியல. கமல்ஹாசன் உங்களுக்கு கிளாஸ்மேட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வந்து நாடக நட்பு. ரஜினிகாந்த் வந்து ரூம்மேட்டு. நான் எனக்கு தெரியும் என் வாயில் வாஸ்து சரியில்லைன்றது எனக்கு தெரியும். நான் எவன் தப்பு செஞ்சாலும் படாலும் சொல்லிடுவேன். நான் இளையராஜா எல்லாம் யாருக்கும் தெரியாது சார். பாஸ்கர் தான் சார். நாங்கள் பாஸ்கர் கூட தான் பழக்கம். எங்களுக்கு பாஸ்கர் தான் நண்பர். நான் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அப்போ கொடத்தூரில் போட்டிடணும். அவர் அந்த தொகுதியில் போக மாட்டார். இப்போ 2026 இல்லையா? ஆமாம். ஏன் நண்பர் முதலமைச்சராக ஆகியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பெருமைப்படலை சார். ஜனங்கள்லாம் திட்டுறாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் மூத்த தொண்டர் ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்து அதிமுக தீவிர தொண்டர். எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கப்பட்ட அதிமுக எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கலை. ஆனால் இன்னைக்கு அதற்கு எதிர்மாறாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 2019ஆம் ஆண்டு முதல் தொடர் தோல்வி சந்தித்து வருகிறது. இந்த தோல்வி 2026லும் தொடரும். திமுக வெற்றி 2026லும் தொடரும் என்ற ஒரு கருத்து அரசியலில் பேசு பொருளாகி உள்ளது. ஏனென்றால் அதிமுகவை முழுவதுமாக கைப்பற்றும் முயற்சியில் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், யாரெல்லாம் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு. இன்னமும் அதிமுகலேருந்து பல பேர் போவதாக ஒரு தகவல். இந்த நிலை எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக கொள்கையாவது கில்கையாவது எங்களுக்கு எம்ஜிஆர் தான் ஏன் வேணும். அன்றைக்கி எம்ஜிஆர், அன்றைக்கி தொண்டை, அன்றைக்கி ரசிகன் முதல்ல. அதுக்கப்புறம் தொண்டை அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம், அவர் இறந்ததுக்கப்புறம் விசுவாசி, இப்போ பக்தன். 4 பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இது இப்படி இருக்கும்போப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய மன்றங்களை கலைக்கணும்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு மூக்காமுத்து ரசிகர் மன்றங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுனால, மறைமுகமாக சதி செஞ்சதுனால, இந்த வட்ட செயலாளர் வட்ட நிர்வாகிகிட்ட இந்த மாதிரி அவங்க அனுமதி இல்லாமல் மன்றங்கள் தரக்கூடாதுன்ட்டு திமுகவில் ஒரு சுற்றறிக்கை வந்தது. தலைவர் முடிச்சுக்கிட்டார். என்ன பண்ணணுமோ அதை செஞ்சார். உடனே அக்டோபர் 8ஆம் தேதி காலையில் 11-12 மணிக்கு லாய்ட்ஸ் காலனி, இன்றைக்கி அதிமுக தலைமை கழகம் இருக்குது, அந்த காலனி லாய்ட்ஸ் காலனி இருக்குது. அங்கே பேசினார் பகல் 12 மணிக்கு. ஃபஸ்ட்டு அங்கே தான் வாய் திறந்தார். கணக்கு கேட்டது அங்கே தான். அதுக்கு அடுத்தது அதே தேதியில் அக்டோபர் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்தில் அண்ணா சிலை திறப்பு விழா, மோகன் ரங்கம் எம்பி அவர் தலைமையில் அந்த சிலை திறப்பு விழாவில் தலைவர் அங்கே கணக்கு கேட்டார். 2ஆவது நாள் பேப்பரில் பிச்சுக்கிச்சு செய்தி பிச்சுக்கிச்சு. அப்படியே எங்கே பார்த்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து கணக்கு கேட்டார், புரட்சி நடிகர் கேட்டார், வாத்தியார் கேட்டார். எம்ஜிஆருக்கும் பிளவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் வந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு நீக்கிட்டார் கலைஞர். அங்கே தான் பெரிய தப்பு நடந்தது. திமுக வளர்ந்ததுக்கு காரணமே முக்கிய பங்கு வந்து எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக கிடையாது. அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு.
அவர் தான்ப்பா நம்ம இந்த கொடியை எடுத்துன்னு போய் பட்டி தொட்டியெல்லாம் காட்டினவர். திரைப்படங்கள் மூலிமா பட்டி தொட்டியெல்லாம் காட்டினவர் அந்த கொடினால தான்ப்பா, அவரால் தான்ப்பா. ஒரு கட்டத்தில் அண்ணா வந்து எங்கேயோ மீட்டிங் போயிட்டு வரும்போப்போ கூட்டத்தில் அந்த டீ சாப்பிடும் போப்போ வண்டி நிறுத்தும் போப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கின்னு கொடி திமுக கொடி பறக்குது காரில், எம்ஜிஆர் கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு எம்ஜிஆர் வரலையான்னு அண்ணாக்கிட்ட கேட்குறாங்க. அண்ணாக்கிட்ட கேட்டோன்னா சிவி ராஜகோபால் ஒரு அண்ணாவுடைய பாலிய நண்பன், பக்கத்து வீட்டுக்காரு காஞ்சிபுரத்தில், அவருக்கு அண்ணாவுக்கும் தகராறு ஆகுது. எம்ஜிஆர் வருவார், இது எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்னு அண்ணா பதில் சொல்லியிருக்காரு. இவர் டீயை சாப்பிட்டு கிளம்பும் போப்போ தகராறு, 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. என்ன நீ எம்ஜிஆர் கட்சி என்ற, எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்தார் அப்படின்னு அவர் கம்னிடுறேன். வந்தவங்களாம் எம்ஜிஆர் தான்டா கேட்டான், நான் அண்ணா தர்றா, என்னை யாராவது கேட்டாங்களா? என்னை யாராவது அடையாளம் தெரியுதாடா? இந்த கொடியை பார்த்தாங்க, எம்ஜிஆரை பார்த்தாங்கடா, பேசாமல் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக எம்ஜிஆருக்கு வந்து பல சோதனைகள் எல்லாம் வந்தது. திமுகவில் இருக்கும்போப்பே பல சோதனைகள் வந்தது. அதெல்லாம் இன்று அதெல்லாம் எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த திமுக கட்சி ஏதுங்க உங்களுக்கு? மண்ணோட மண்ணாயிட்டு இருக்குங்க. எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கினாங்க, அது எந்த வண்டியும் ஓடாது, அரசாங்க வண்டியும் ஓடாது, பஸ்ஸு ஓடாது. அங்கே எம்ஜிஆர் படம் இருந்துதுன்னா தான் ஒட்டிடுவாங்க, அப்போ தான் ஓடி இருந்தது. இப்படி இருக்கும்போப்போ கலைஞர் வீட்டாண்ட இளைஞர் திமுகன்னு ஸ்டாலின் ஆரம்பித்ததில் நானும் அதில் இருந்தவன். அப்போது அந்த கார்னர் அங்கே வந்து கலைஞர் வீட்டிலேருந்து வர்றாரு காரில், 27, 28 காரு. அப்போ நாங்கள் அண்ணன் அனகாபுத்தூர் ராமலிங்கம் கூட ஒரு 5-6 பேர் நாங்கள் அப்படி வரோம். வரும்போப்போ கலைஞர் காரை பார்த்துட்டு, ஏய் இன்னும் ராமலிங்கம் அப்படின்னாரு. அவர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் யாருன்னு கேட்டால், மக்கள் திலகம் வாத்தியாருடைய சட்டமன்ற தொகுதியினுடைய மேற்பார்வை பார்க்குறவர் அவர் தான் அனகாபுத்தூர் ராமலிங்கம். இது யாருக்காவது தெரியுமா? இப்போ இருக்கிற திமுக எவனுக்காவது தெரியுமாங்க? வரலாறே தெரியுது உங்களுக்கு. அந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம், என்ன ராமலிங்கம் அப்படின்னாரு. என்ன வாத்தியாரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லும்போப்போ, எங்கள் கூட ஒரு ஆள் இருந்தான், அவன் சுறுசுறுப்பாக என்ன பண்ணிட்டான், காரில் எம்ஜிஆர் படத்தை எடுத்துன்னு போய் ஓட்டிட்டான். பசங்க கையில் வச்சுருந்தான், அப்படியே கையில் தடவி காரில் 27 காரு, 28 கார் பின்னாடி எம்ஜிஆர் படத்தை ஓட்டிட்டான். கலைஞர் சென்ற காரில், கலைஞர் அதில் உட்காந்துன்னு இருக்காரு, ஓட்டிட்டார். இந்த கார் இப்படி திரும்பி மறுபடியும் இந்த சவேரா ஹோட்டல் பக்கமாக வருது, அந்த எதிர்க்க ஹோட்டல் பக்கமாக வருது, இவர் வீட்டு பக்கமே இப்படி சுற்றின்னு தான் வருது. அங்கே நின்றுட்டு ஒரு கும்பல் அங்கே ஏறுறாருனாங்க தெய்வீசி காமணி. இப்போவே இருக்கார் தெய்வீசி காமணி எக்மோரில். அவர் ஒரு கும்பலோடு நின்றுன்னு, அதாவது அந்த தெரு வந்து சத்யா ஸ்டூடியோலேருந்து சின்ன சந்து, அந்த சந்து நேராக கலைஞர் வீட்டுக்கு போயிடும். அந்த சந்துக்காண்ட இவர் நின்றுக்கிட்டு தெய்வீசி காமணி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குரல் கொடுத்த உடனே நேராக இவருக்கு கலைஞருக்கு பயம் வந்துட்டு, உடனே எங்கேயோ போக வேண்டியவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அவர் வீட்டுக்குள்ளேயே அந்த தெருவையே சுற்றி வர்றாரு. அன்றைக்கி நடந்தது. உடனே திமுகவினுடைய 50 தலைவர்களில் ஒருத்தர் NV நடராஜன், முன்னாள் அமைச்சர், அண்ணா பிரிவில் அமைச்சராக இருந்தவர் NV நடராஜன், சத்தியவாணி முத்து, நாஞ்சில் மனோகரன், முரசொலி மாறன், 71 சென்னை மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் நீலநாராயணன், அவங்க கூட சேர்ந்து எம்ஜிஆருடைய மேனேஜர் அண்ணன் ஆரம்பி
அந்த சத்யா ஸ்டுடியோவில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துட்டாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. தலைவருக்கு வந்து எல்லாத்தையும் மன்னிக்கிற அவர் வந்து கருணை கடவுள் சார், மக்கள் திலகம். அவர் சரி மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிக்கிறேன், சொன்னதெல்லாம் திருப்பி நான் அறிக்கை கொடுக்குறேன், பத்திரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க. கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி எம்ஜிஆர் கிடையாது. அந்த நேரத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் முசிறிப்புத்தன், அந்த முசிறிப்புத்தனும் பார்டர் தோட்டத்தில் இருந்தார். பார்டர் தோட்டத்துக்கு நான் அவர்கிட்ட போவேன். அவரும் நானும் காரில் அன்றைக்கி தற்செயலாக நான் போனேன். தற்செயலாக போகும்போப்போ சத்யா ஸ்டுடியோக்கு போகலாம் வாடா அப்படின்னாரு. நானும் வண்டியில் ஏறிக்கினேன். ஃப்ரண்ட்டில் உட்காந்துன்னு இருக்கேன் நான், அவர் பின்னாடி உட்காந்துன்னு இருக்கார். ஷேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாய், அந்த பாய் தான் வண்டி ஓட்டின்னு இருக்காரு. அவருக்கும் கால் கொஞ்சம் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு தான் பாய். இவர் அண்ணன் முசிறிப்புத்தனும் ஹேண்டிகேப்டு தான். இந்த 2 பேரும் உட்காந்துன்னு இருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன். வண்டி சத்யா ஸ்டுடியோவை நோக்கி போய்கின்னு இருக்குது. பார்டர் தோட்டத்துலேருந்து ஆல் இண்டியா ரேடியோ இருக்குது இல்லை, கலைஞர் வழக்கம். அந்த இடத்துல அங்கே வந்து திமுகவினுடைய கூலிப்படைகள் எங்கள் காரை, நாங்கள் வந்த காரை, முசிறிப்புத்தன் வந்த காரை, அதில் இருக்க நான் எங்களை மடக்கி, என்னடா எம்ஜிஆர் மன்றங்களை கெட்ட கெட்ட வார்த்தைங்களை சொல்லி, என்னடா எம்ஜிஆர் மன்றங்களை மூடுங்கடா, மூக்காமுத்து ரசிகர் மன்றங்களை ஆக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடி பின்னி எடுத்துட்டாங்க. எங்கள் வாய் எல்லாம் கீஞ்சி போச்சு, ஷர்ட்டு கிட்டு எல்லாம் ரத்த காயங்களாகி போச்சு. உழைப்பமா அப்படின்ற ஆகிப்போச்சு. அவருக்கு அடி. நான் எனக்கு அப்போ ஒல்லியாக இருந்தேன், வட 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 வடன்னு இப்படி இருப்பேன் நான். இவர் முசிறிப்புத்தன் இப்படி இருப்பார். அவரு அச்சா பஞ்சு அச்சா பிசின்னு வரும் ரத்தம், அந்த மாதிரி காரெல்லாம் ரத்தம், சட்டெல்லாம் ரத்தம் ஊற்றினே இருக்குது. எனக்கு காயங்கள், எனக்கு ரத்தம் இல்லை, உள்காயம் ரத்தம் கீஞ்சி போய் உதடு கிதுரு அதெல்லாம் கீஞ்சி போய் நான் நிற்கிறேன். கண்ணு கிண்ணெல்லாம் வீட்டு போய் இப்படி ஏன் நிற்கிறேன் நான். அடி பின்னி எடுத்துட்டாங்க. அந்த ஷேக்கு, அந்த பாய் தான் எங்களை காப்பாற்றி வண்டியை ரேஸ் பண்ணி விட்டான். ரேஸ் பண்ணி சவுண்டு கொடுத்து நேராக சத்யா ஸ்டுடியோக்கு எடுத்துன்னு போட்டார். தப்பிச்சிட்டேன். தப்பிச்சு நேராக சத்யா ஸ்டுடியோவில் மீட்டிங் நடக்குது, தலைவர் சமாதான பேச்சுவார்த்தை. அப்போது உள்ளே போனோன்னு, கேட்டுக்குள்ளே போனோன்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஆஃபீஸ் பத்மநாபன் மேனேஜர், சத்யா ஸ்டுடியோனுடைய மேனேஜர் பத்மநாபன், ஹரி, சந்திரன் இவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. நேராக எங்களை பார்த்த உடனே பத்மநாபன் வந்தார். என்னாச்சுன்னு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு ஒன்று. பத்மநாபனும் எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோ மேனேஜர் பத்மநாபனும் ஹரி யாருன்னு கேட்டாக்கா, நாடோடி மன்னன் படத்தினுடைய மேக்கப் மேன் அவருடைய மகன் ஹரி. அவரும் எங்களை இட்டுன்னு போய் தலைவருடைய மேக்கப் ரூமில் அங்கே இட்டுன்னு போய் பின்னாடி இட்டுன்னு போய் கார் இப்படி நிற்க வச்சு, இவர் நடக்க முடியாது, முசிறிப்புத்தன் நேரில் நடக்க முடியாது, காரை பிடிச்சி காரு பின்னாடி இப்படி நின்னார். நான் அப்படியே நிற்கிறேன். அடி நான் எம்ஜிஆரை பார்க்க போகிறேன். அப்போ தான் எம்ஜிஆர் நேராக வெளியே வந்து என்ன ஆச்சுன்னாரு. முசிறிப்புத்தன் சொன்னார், அண்ணா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி எங்களை அடிச்சாங்கண்ணே, இந்த மாதிரி மன்றங்களெல்லாம் கழிச்சிட்டு மூக்காமுத்து மன்றங்கள் ஆக்குங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்கண்ணே. அடி பின்னிட்டாங்கண்ணே, இந்த கார் டிரைவர் இல்லைன்னா எங்களை சாவச்சிட்டு இருப்பாங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் தலைவர், அது தானாக மூடுற கதவு, அது அந்த மேக்கப் ரூம் கதவு தானாக மூடும், திறந்தாக்க தானாக வாய் மூடிக்கும். அந்த கதவை ஒரு அடி அடிச்சாருங்க, டமால் அடிச்சாருங்க. ஒரே அடி அடிச்சு, ஏய் இங்கே எங்கள் ஆளுங்களை அடிச்சுட்டு இங்கே சமாதானத்துக்கு வருவீங்களா? உன் ஆள் என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், சமாதானம் பேச்சுவார்த்தை கிடையாது, எல்லாம் வெளியே போங்க. கலைஞர் செய்த அந்த சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியை பற்றி தலைவர் சொல்கிறாரு. இங்கே உங்களை சமாதானத்துக்கு அனுப்பிச்சிட்டு என் ஆளுங்களை, என் மண்டத்துக்காரங்களை அடிப்பீங்களா நீங்கள்?
சமாதான பேச்சுவார்த்தை கிடையாது, கெட் அவுட் இப்படியே சொன்னார். சத்தியமாக சொல்கிறார், இங்கிலீஷில் சொன்னார் கெட் அவுட். 5 முக்கிய தலைவர்களை 5 பேரையும் கெட் அவுட்னார். எல்லாரும் வேறு வழி இல்லாமல் வெளியே போயிட்டாங்க, நைஸாக போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் இது செய்தியாக வந்துச்சு பேப்பரில், எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. அப்போல்லாம் ஊடகங்கள்லாம் கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது செய்திகளாக வெளியே வந்துச்சு. இது எந்த வருஷம் நடந்தது சார்? இது 71 கடைசி, 71 கடைசி அக்டோபர் மாதம் நடக்குது. 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. நடக்கும் போப்போ நேராக தலைவர் சைலண்ட் ஆகிட்டார். பார்த்தா எங்கே பார்த்தாலும் வண்டிக்கு ஓடல, செய்திகள் வருது, அவன் தீக்குளிக்கிறான், அவன் ரொம்ப இதாகிடுறான், உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்கள் ரசிகர்கள் இதாகிடுறாங்க. தலைவர் நேராக வந்து 17ஆம் தேதி அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர் அண்ணா பேரில் தொழிற்சங்கத்துக்காக உருவாக்குனது தான் அதிமுக. தொழிற்சங்கத்துக்காக அவர் பதிவு பண்ணி வச்சிருந்தார் டிஎம்எஸில். பதிவு பண்ண உடனே அதையே அப்படியே அண்ணா பேரில் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு தலைவர் அறிவித்தார். 17ஆம் தேதி அறிவித்தார், 18ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணார். இதுதான் அதிமுகனுடைய வரலாறு. உங்களுக்கும் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட உறவு, நீங்கள் இருவரும் இணைந்து எத்தனை நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க சார்? நாங்கள் 2 பேரும் 40 நாடகங்களில் நடித்தேன் சார். நடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். 2 பேரும் இணைஞ்சு நான், இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின், நான் 40 நாடகம் நடித்தோம். அது மட்டும் இல்லாத கலைஞர் எழுதின நாடகங்கள் உன்னைத்தான் தம்பி, அதில் வந்து நான் மாணவ தலைவனாக நடித்தேன். சிவகங்கை சேதுராசன் அதில் நடித்தார். ஐயா தெரியாத ஐயா ராமாராவ் நடிகர், அவரு நடித்தார். ஜி சகுந்தலா அந்த அம்மா நடித்தாங்க. எல்லோரும் பெரிய பெரிய ராஜவேலு அவரும் நடித்தார். எல்லோரும் அவங்க கூட பெரிய டீம் அது. அந்த டீமில் நானும் நடித்தேன் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த நாடகங்கள்லாம் நடந்தது, மாநாட்டிலலாம் நடந்தது, மாநாட்டிலலாம் நடிச்சிருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு அவர் ஸ்டாலின் கூட நல்ல நட்பு. நான் எத்தனை வருஷம் நட்பு? அவர் எம்ஜிஆர் ரசிகன் சார். ஸ்டாலின் வந்து அவர் பக்கா எம்ஜிஆர் ரசிகன். அவங்க வீட்டில் 24 மணி நேரம் சார். அந்த பின்னாடி ரூம் இன்னும் இருக்குது. அந்த ரூமை டெமாலிஷ் பண்ணல கோபாலபுரத்தில். அந்த ரூமு வந்து அந்த ரூமுக்கு உள்ளேருந்து வந்தால் ஒரு வழி, வெளியே போகிறதுக்கு ஒரு வழி, 2 வழி இருக்கும் அந்த ரூமுக்கு. அந்த ரூமில் தான் நாங்கள் பாய் போட்டுன்னு இந்த இவ்வளோ பெரிய அல்மாரில் சிங்கப்பூரில் இருக்கிற டேப் ரெக்கார்டு இருக்கும். அதை எம்ஜிஆர் பாட்டாக போட்டு பாட்டு கேட்டுன்னு டான்ஸ் ஆடிக்கின்னு இருப்போம் நாங்கள். இதுதான் நடந்தது சார். அதுக்கப்புறம் நான் வந்து எம்ஜிஆருக்காக கூட வந்துட்டேன் நான். அவரும் அவங்க அப்பா கூட போயிட்டார். கமல்ஹாசன் கூட நான் இருந்தேன். ரஜினிகாந்த் நான் நாடகங்களில் நடிக்கும் போப்போ அவர் மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி, அது புதுப்பேட்டைன்ற ஏரியா, அந்த ஏரியாவில் அவர் இருந்தார். ஒரு சிங்கிள் ரூமு. அந்த சிங்கிள் ரூமில் இங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு கட்டில், மேலே 2 பேர் படுப்பாங்க, கீழே 2 பேர் படுப்போம். நான் மத்தியான நேரத்தில் இந்த நாடகங்களுக்காக அந்த சபாங்களுக்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே வருவேன், அங்கே படுத்துப்பேன் ரஜினி ரூமில். என்னை அறிமுகப்படுத்துனத ரஜினிகளோட அறிமுகப்படுத்துனத ரஜினியுடைய நண்பன் நடராஜன், ஆவி நடராஜன் அவருக்கு டைட்டிலு. அன்புள்ள ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணவர் அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினது. அப்போது நான் பிரமிளா, அதுக்கப்புறம் பிரமிளானுடைய ட்ரூப்பில் மெயின் காமெடி ஏஎஸ் பிரகாசம் டைரெக்ஷனில். அப்போது இவரும் என்னுடைய நாடக ஒத்திகை நடிகர் சங்கத்தில் நடக்கும். அந்த நடிகர் சங்கத்துக்கு நடக்கும் போப்போ ஒத்திகைக்கே ரஜினிகாந்த் வருவார். வந்து கருப்பு ஷேண்ட்டு, கருப்பு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பார் ஒயிட்டாக. அந்த ஸ்கூட்டரில் ட்ருன்னு லேமினேட்டா வண்டி ரஜினிகாந்த். அது ஓட்ட ஸ்கூட்டர் அது. அந்த ஸ்கூட்டரில் ஓட்டின்னு ட்ருன்னு வருவார். அவர் வந்து நின்று பார்ப்பார். பார்த்துட்டு நான் நடிக்கும் போப்போ பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சூப்பர்னுவார்.
என்ன சொல்கிறாரு எனக்கு புரியல. கமல்ஹாசன் உங்களுக்கு கிளாஸ்மேட்டு, கிளாஸ்மேட்டு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வந்து நாடகத்தில் நாடக நட்பு, ரஜினிகாந்த் வந்து ரூம்மேட்டு. எனக்கு தெரியும் என் வாயில் வாஸ்து சரியில்லைன்றது எனக்கு தெரியும். நான் எவன் தப்பு செஞ்சாலும் படாலும் சொல்லிவிடுவேன், நான் எதிர்க்கே சொல்லிவிடுவேன். நான் இதை தான் என் வாயில் வாஸ்து சரியில்லைன்றது எனக்கே தெரியும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பயமா ஒன்றும் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து ஒரு டைப்பு, யாரை பற்றியும் எதுவுமே பேச மாட்டார். அவர் வேலை 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 தான் உண்டு, வேலை தான் உண்டு. அந்த ஸ்டுடியோவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் கிடப்பார் எப்போ பார்த்தாலும். இந்த ஃப்ளோரு இல்லைன்னா அந்த ஃப்ளோரு இந்த 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் இருக்குது. எதுலையாவது ஒன்றுத்துல ரஜினியனுடைய ஷூட்டிங் நடந்துன்னே இருக்கும். இந்த 4 பேர் உட்காருவாங்க இல்லை சார், ஒரு தின்ன மாதிரி இருக்குமே, அதில் வந்து பத்துன்னு இருப்பார் சார். சிம்பிளாக இருப்பார் சார், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது. நீங்களும் தங்கிட்டு இருந்தீங்க அவரோட? ஆமாம். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதில் ஏவிஎம்னுடைய என்எஸ் மணி, லக்ஷ்மி நாராயண மூர்த்தி, ரஜினிகாந்த் மறக்க முடியாது, எஸ்பி முத்துராம, இவங்களெல்லாம் மறக்க முடியாது. நான் எல்லாம் ஒரு செட்டாக இருந்தோம். ராமராவு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டாலினுடன் ஒரு 40 நாடகம் நடிச்சிருக்கீங்க. ஆமாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன். அதுக்கப்புறம் வந்து ரஜினியோட ரூம்மேட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. கமல்ஹாசன் வந்து கிளாஸ்மேட்டு. ஆமாங்க. இப்போ கமல்ஹாசன் வந்து நடிப்பில் உலக நாயகன். ஆமாங்க. ரஜினிகாந்த் வந்து நடிப்பில் சூப்பர் ஸ்டாரு. ஆமாங்க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆமாங்க. ஏன் உங்களால் ஒரு இலக்கை எட்ட முடியல? அது காரணம் இருக்குது சார். அதான் நான் முதல்ல சொன்னேன்னே, எனக்கு வந்து அரசியலில் பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணங்கள் எல்லாம் கிடையாது. தொண்டு தான். எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் படங்களில் இளையராஜா அவங்க அண்ணன் பாஸ்கர். உங்களுக்கு திரைத்துறையிலும் அனுபவம் இருக்கிறது, அரசியலிலும் அனுபவம். நான் முதல்ல சொன்னேன்னே, அம்ஜத் குமார், நான் 3 பேரும் எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த பாஸ்கர் கதை சொல்லுவான் சார். கதை சொல்லிவிட்டு வாயிலேயே மியூசிக் போடுவான் சார். இளையராஜா எல்லாம் யாருக்கும் தெரியாது சார், பாஸ்கர் தான் சார். நாங்கள் பாஸ்கர் கூட தான் பழக்கம், எங்களுக்கு பாஸ்கர் தான் நண்பர். இளையராஜா கூட எங்களுக்கு பழக்கமே கிடையாது. எம்ஜிஆர் உங்களை தூக்கி விடலையா அரசியலில்? சார் என்ன அவருடைய வாழ்நாளில், மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய வாழ்நாளில் கடைசி திருமணம் எந்த தான் சார். அவருடைய சொந்த செலவில் 6000 கல்யாண பத்திரிக்கை அடிச்சுங்க சார். நாடிகள் அவர் தான். 6000 பேர், எவ்வளோ ஜனம். எப்பா நான் எந்த சத்திரத்தை கேட்டனோ அந்த சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். அந்த சத்திரத்தில் வெளியாளுங்களுக்கு மாறுவடி தவிர வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. அப்போது ஸ்ரீபால் வந்து கமிஷனராக இருந்தார். ஆரம்பியை வந்து எனக்கு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை தரேன்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டார். ஏவிஎம் சரவணன்கிட்ட சார்கிட்ட சொல்லிவிட்டு ஓகே ஆகிப்போச்சு. ஆனால் என் வீட்டாண்டு இருக்கவங்களாம் 7 ஜனங்க சார். எல்லாம் ரொம்ப பஸ்ஸில் கூட வரமாட்டானுங்க. அந்த மாதிரி 7 ஜனங்க எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தலைவர் பெரிய சத்தம் மறுவடியுது. நான் ஜானகியம்மா கிட்ட சொன்னேன். தலைவர்கிட்ட நான் எங்கே பேசினேன், எங்கள் குருநாதர் ஜானகியம்மாவனுடைய தம்பி நாராயணன், மணி என்கின்ற நாராயணன், அவர் தான் என் குருநாதர். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி அங்கே ஜனங்கள்லாம் வரமாட்டாங்க, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். நேராக ஜானகியம்மா கிட்டே சொல்லி, ஜானகியம்மா வந்து தலைவர்கிட்ட சொல்லி, தலைவர் என்ன பண்ணிட்டார், அந்த நேரத்தில் பொன்னையும் அங்கே உட்காந்து இருந்தார். பொன்னையும் என்கிட்ட சொல்லி, இந்த ஓம்படிக்கு அந்த சத்திரம் வேணுமா, அதை பார்த்து பேசி விடுங்க அப்படின்னாரு. இவர் கமிஷனர்கிட்ட பேசி, கமிஷனர் நேராக போய் அந்த சத்திரத்துக்கே போய் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி, எனக்கு என் வீட்டுக்கு சத்திரத்தில் வந்து ஆள் வந்தாங்க, உங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லிட்டாங்க வந்து எம்ஜிஆரோட 100 ரூபாய் கட்டினேன் சார். 100 ரூபாய் கட்டினேன் சார் அந்த கோயிலுக்கு, அந்த சத்திரத்துக்காக 100 ரூபாய் அந்த ரசீதி வச்சுருக்கேன் நான் இப்போ கூட. இல்லை, எம்ஜிஆரோட நேரடியாக நீங்கள் பேச மாட்டீங்களா? ஜானகி மூலமாக தான் பேசுவேன், நிறைய தடவை பேசுவேன். அப்புறம் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் வாரிய உறுப்பினர் ஆக்கினார். நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கீங்களா 26ல்? சார், லட்சம் பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. யாருக்கு லாட்ரியில் டிக்கெட்டு கிடைக்கிதா தெரியாது. அத்தனை பேரில் எங்கள் எடப்பாடியார் மனசில் நான் இருந்தேன்னாக்கா
கொடுப்பாரு சார். கட்சி ஆரம்பிச்சதே நீங்களும் முஸ்லிம் புத்தன் எம்ஜிஆர் 3 பேர் தான். ஓ, நீங்க கேட்டு சீட்டு மறுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்களே அதிமுகவில்? நான் ஒவ்வொரு தேர்தலையும் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். ஜெயலலிதா மேற்கம்போப்போ நான் கேட்டேன், திருத்தணிக்கு கேட்டேன். ஏன்னா என்னுடைய நிலங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. திருத்தணிக்கு கேட்டேன், கொடுக்கல. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றா இருக்கும்போப்போ கேட்டேன் அந்த தேர்தலில். அதுலேயும் பெரம்பூருக்கு கேட்டேன், அதுக்கும் கொடுக்கல. கேட்பேன், இப்போதும் கேட்பேன், கேட்காம இருக்க மாட்டேன். எம்ஜிஆர் கேட்டீங்களா தொகுதி போட்டியிட? இல்லை, எம்ஜிஆர் கிட்ட கேட்கல. ஜெயலலிதா கேட்டிருக்கீங்க? இல்லை, ஜெயலலிதா கிட்ட கேட்க. எடப்பாடி கிட்ட கேட்டிருக்கீங்க? எடப்பாடி கிட்ட கேட்டேன். இப்போ 2026 கேட்க போறீங்களா? கேட்பேன் சார். நான் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அப்போ கொளத்தூரில் போட்டிடணும். அவர் அந்த தொகுதியில் போக மாட்டார். இப்போ 2026 ஆமாம். ஏன் பேர் கெட்டு போச்சு சார். யாரும் நான் பக்கத்து வீடு மாதிரி சார். என்னை தாண்டி தான் ஸ்டாலினா போகணும் கொளத்தூருக்கு. என்னை தாண்டி தான் நான் இங்கே இருக்கிறேன்னா இந்த ரோட்டில் போய் தான் போகணும் கொளத்தூருக்கு. எல்லா ரோடும் பிளாக் பண்ணிட்டான் மெட்ரோ ட்ரெயின்னுட்டு. வேற எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு ஸ்டாலின்? அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு தெரியல. பேசுகிறாங்க. கொளத்தூர் இல்லை, கொளத்தூர் ஜனங்களே பேசுகிறாங்க சார். கொளத்தூர் ஜனங்க எல்லாமே இந்த தடவை எங்கே பார்த்தாலும், நான் கொளத்தூர்னு சொல்லலை சார், இந்த தடவை சார் ஒரு கல் எடுத்து இப்படி நிற்க வச்சா போதும், அது எம்எல்ஏ ஆகிடும் சார். அந்த கல் எங்கே சார்? எங்கே இருந்தாலும் சார், தமிழ்நாடு ஃபுல்லாக அன்றைக்கி அந்த நிலைமை வருது பாருங்கள். வேணுமண்ணா உங்களுக்கு ஓட்டர்ஸ் எங்கே இருக்காங்க தெரியுமா? மக்கள் தான் சார் எஜமானர்கள். உங்களை உட்கார வைக்கிறதே மக்கள் தான், அந்த ஏழை மக்கள் தான். அந்த மக்கள் எல்லாருமே உங்களுக்கு உட்கார வைப்பாங்க. பணக்காரன் உட்கார வைக்க மாட்டான் சார். பணக்காரன் ஓட்டு போட வர மாட்டான் சார். ஒருத்தன் கூட எவனாவது லைனில் நின்று பங்களாக்காரங்க வந்து லைனில் நின்னானா? இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த தொகுதியில் போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுவீங்க? கண்டிப்பாக போட்டியிடுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தால். அவங்க தான் அதிமுக அழிக்க நினைக்கிறாங்க, நீங்கள் திமுக அழிக்க நினைக்கிறீங்க சார். மக்கள் தீர்ப்பு, மக்கள் குரல் தான் சார் எல்லாமே. யார் வராங்கன்னா ஸ்டாலின் வர்றாரு. சரி வரேன், நான் போய் உட்காந்துருக்கேன். ஸ்டாலின் என்னை பற்றி ஓஹோ 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 அது பாரு உட்காந்துன்னு இருக்காரு. நண்பர் என் கூட 40 நாடு நச்சுனால தான் ஓம்படி பிரசாத்னு பேர் வந்தது அவருக்கு. நாங்கள்லாம் ஓம்படின்னு தான் கூப்பிடுவோன்னு நான் சொல்லும் போப்போ எவனும் நம்பலை. ஏன் சும்மா பீலா விட்றான்டா அப்படின்வாங்க. ஓம்படி பேர் வச்சதே ஸ்டாலின் தான். ஆமாம், அந்த நாடகத்தில் தான் எனக்கு பேர் வந்தது. அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபோன் வருது, தமிழ்நாடு ஃபுல்லாக வருது. அவருடைய வாழ்க்கை சரித்திர புஸ்தகத்தில், உங்களில் ஒருவன் புஸ்தகத்தில் 235வது பக்கத்தில் என்னை பற்றி எழுதியிருக்காரு. இருந்தாலும் சார் என்னுடைய நிலத்தில் கரண்ட்டு பெரிய போல் வச்சுட்டாங்க சார். மின்கம்பம் திருச்சி அரியலூருக்கு போகுது சார் மின்கம்பம் சர்வீஸு. எண்ணூர்லேருந்து அப்படியே வந்து திருவள்ளங்காட்டிலேருந்து போகுது சார். எனக்கு நஷ்டீடு கொடுக்கல சார். 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்தேன் சார். நேரில் பார்த்து கொடுத்தேன் சார். அந்த மின்கம்பம் எந்த ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஸ்டாலின் ஆட்சியில் வச்சுட்டாங்க சார். நான் போய் பார்த்தாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க சார். நஷ்டீடு கொடுக்க மாட்டேன்றாங்க சார். எத்தனை ஏக்கர்ஸ்? 5 ஏக்கரா. 2வது தடவை ஒரு நம்பர் வந்து எனக்கு விட்டாங்க. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அந்த நம்பருக்கு யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, எடப்பாடியார் காரில் ஏர் பஸ்ஸில் வரும்போது ஒரு ஆள் வந்து எடப்பாடியார் கலாய்ச்சிக்கிட்டார். அப்போ நான் அவர் கண்டித்து நான் யூடியூப்பில் பேசினேன். கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பொய் வழக்கு போட்டாங்க. எடப்பாடியார் மேலேயும் அந்த போலீஸ் அதிகாரி மேலேயும் பொய் வழக்கு போட்டாங்க. அது கண்டித்து நான் பேசினேன். அது அவருக்கு பொத்திக்கின்னு வந்துச்சான். அதனால் கொடுக்காம போடா, நீ கொடுக்கலன்னாக்கா ஒரு நாளைக்கு எடப்பாடியார் வர பிறகு எனக்கு காசு கொடுக்க போகிறாரு. இல்லைன்னா நீதிமன்றம் இருக்குதுடா. எனக்கு மாண்புமிகு நீதியரசர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா எனக்கு கொடுக்கல ஐயா, இதையா என் நிலம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா கொடுக்க போகிறாங்க, ஆர்டர் போட போகிறாங்க. மனு கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது சார்? ஆகிப்போச்சு சார், 3 வருஷம் ஆகிப்போச்சு. எந்த நடவடிக்கை எடுக்கல? வந்துட்டு நடவடிக்கை எடுக்கல. ஒரு நண்பருக்கே துரோகம் பண்ணிட்டாரு. துரோகம் அது சார். அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்று, செய்கிறதெல்லாம் ஒன்று சார். கலெக்ஷன் தான்.
எவன் இதை எடுத்துன்னு வரான்னா அப்படி கையை தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? நான் அனுபவிச்சிட்டேன் சார். நான் அவங்க கூட இல்லை, எல்லோரும் கூட நான் அனுபவிச்சிட்டேன். ஒரே கட்சி அதிமுக சாவர வரலும். சார், முதலமைச்சர் ஒரு நல்ல முதலமைச்சராக எப்படி பார்க்குறீங்க? ஒரு நண்பர் முதலமைச்சராக ஆகியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நான் பெருமைப்படலை சார். ஜனங்கள்லாம் திட்டுறாங்க. நீங்களும் திட்டுறீங்களா? நாங்களும் திட்டுறேன். ஏங்க ஜனம் ஒருத்தனாவது நல்லா இருக்காண்ணா, நல்லா சொல்கிறேண்ணா சார். ஒருத்தன் கூட சொல்லலை சார் நல்லா செய்கிறாருங்க பரவாயில்ல அப்படின்னு. அதுதான் சார், மக்கள் தீர்ப்பு தான் சார் எல்லாமே. ஓகே சார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.